வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த மாதம் டிசம்பர் மாதம் பலனை பார்க்க போகிறோம். சரி, டிசம்பர் என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 2025 கடைசி 30 நாள் இது. சரிங்களா? இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. ஏன்னா நிறைய பண்டிகைகள், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று மார்கழி மாதம், ரெண்டும் இருக்குது இதில். இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது, மார்கழி திங்கள், மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வருது. இன்னொன்று இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றதை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இது கூடவே என்ன சொல்றது, இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வர, அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் 5 வந்து ஃபுல்லாக மிதுனத்துள்ள வந்துடும். ஸோ மிதுனத்துள்ள வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம். ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்ய போகிறாரு. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ மிதுனத்தில் மாறுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது, எது இதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். எது எதில் நல்லது நடக்க போகுது, எது எதில் எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம். வாழ வளமுடன். அதாவது நம்ம அண்ணாந்து பார்க்குறவங்க தான் கும்பராசிக்காரங்க. இவங்க வந்து நேச்சுரலாகவே ஒரு லீடருங்க, பீப்புள் லீடர்னு சொல்லலாம். அதாவது சிம்மம் வந்து அதிகாரமோட ஒரு லீடர்ஷிப் வரும். கும்பம் வந்து நம்ம பிடிச்சு நம்ம அவங்கள லீடர் ஆக்கும். எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன். அவன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் ஜனங்களுக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ராஜேந்திர சோழன் நிறைய அச்சீவ் பண்ணாலும் ராஜராஜ சோழன் தான் நம்ம டாப்பில் வச்சுருப்போம். ஏன்னா அதுதான் கும்பராசி. சரிங்களா? அந்த கும்பராசிக்கு இந்த வருஷத்தோட கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே 7.5 செட் நடந்துகிட்ருக்கு. கடந்த 5.5 வருஷமாக படாத பாடுபட்டுருப்போம். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது. என்னென்னா சரியாகிற நேரத்தில் இப்போ ராகு வேறு நம்ம இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பட் இந்த குரு வக்ர பயிற்சியாலனா நம்மளுக்கு நிறைய நல்லதும் நடக்குது. அது என்னன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சரியா? ஏன்னா இந்த டிசம்பர் 5க்கெல்லாம் குரு பகவான் ஃபுல்லாக மிதுனத்தில் வந்துடுவார். இப்போ நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. என்னென்னா குரு பகவான் வந்து மிதுனத்தில் வருதுனால நம்மளது ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசி. கும்பத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசி, நிறைய நல்லது நடக்க போகுது. ஆனால் அதில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து இப்போ நம்ம சொல்ல போகிற வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய நல்ல விஷயம் கும்பத்துக்கு. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாகவே நம்மளதில் சனி பகவான் ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. குரு பகவான் பார்க்கறதுனால நம்ம வின் ஆகிட்டு வருவோம். இது ஒன்று. அடுத்து நம்மளுடைய தனஸ்தானம். நம்ம தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பைசா விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அண்ட் குடும்பத்தில் அமைதியும் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமைசாலி. கும்பம் வந்து ரொம்ப பொறுமைசாலி. அந்த பொறுமையை அப்படியே நிதானமாக, வீட்டில் என்ன பிரச்சனை நிதானமாக கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கணுன்றது தெரிஞ்சுன்னா அப்படியே சமாளிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? நம்மளது மூணாம் வீடு பெரிய அளவுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ், காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க, கும்பராசி வந்து நல்ல விஷயம் என்னென்னா வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்கு. சரிங்களா? வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்னென்னா டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, வெளிநாடு படிக்க போகிறதுக்கு ஏதோ அப்ளிகேஷன் அனுப்புறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அனுப்புங்க. ஆனால் 1க்கு 2 தடவை அந்த அப்ளிகேஷனை முழுமையாக பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஒன்றும் உங்களுக்கு வந்து பஞ்சபக்ஷி ஹோரையெல்லாம் பார்க்க தெரியும்னா அதை பார்த்து அப்ளை, 4 கிழமை தாராபரம்லாம் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக வின் பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியலன்னா
புரியலன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த டேட்டு டைம் இதெல்லாம் குறித்து தானே அதில் அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு இன்டர்வியூ அதில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது அண்டு 4ஆம் வீடும் தாராளமாக நல்லாயிருக்கு. நீங்கள் எதனா வண்டி வாகனம்லாம் வாங்குறதா வாங்கலாம். சனி பகவான் அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். நீங்கள் ஜோதிடரை பார்த்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எந்த கலரில் வண்டி வாங்கினா நல்லது, எந்த நம்பர், நீங்கள் வீட்டு யூஸ்க்கு வாங்க தந்தால் ஒரு சில நம்பரில் வாங்கணும், கடைக்கு வண்டி வாங்க தந்தால் அது ஒரு சில நம்பரில் வாங்கணும். எதுன்றதை பார்த்து வாங்குங்க. வீடு வந்து சில பேருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் செட் ஆகும், சில பேருக்கு மாடி செட் ஆகும். அதெல்லாம் ஏன்னா கும்பம்ன்றது மாடி மேலே இருக்கணும். அந்தமாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உங்கள் ராசி லக்னம் பொறுத்தலாம் கொஞ்சம் மாறும். அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு ஸ்கூட்டி வாங்கினா கூட நீங்கள் 1 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு. வீடுங்கள்லாம் கோடியில் போய்ட்டுருக்கு. அவ்வளோ பணம் போடுறது ஒரு ஜோதிடரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். சரிங்களா? 5ல் குரு பகவான் இருக்கார். வீட்டில் சந்தோஷங்கள் நல்லபடியாக இருக்கும். உங்கள் மைண்ட் லெவல் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். இந்த 5 வருஷத்தில் இல்லாத கிளாரிட்டி இப்போ நிறைய வந்துட்டுருக்கும். நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் கொஞ்சோண்டு இப்போ முன்னேறிட்டு வர்றதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கப்புறம் ஏறுமுகம் தாங்க. கும்பத்துக்கு ஏறுமுகம் தான். ஆனால் அதை ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சால் தான் வின்னர். முடியலன்னு உக்காந்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டம். ஸோ நீங்கள் குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கிறதுனால 5ஆம் சம்மந்தமாக என்னென்ன வேணாலும் பண்ணலாம். முதல்ல குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. எவ்வளவு கோவில் போயிட்டு வர முடியும் போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. முக்கியமாக உங்கள் பசங்களோட போயிட்டு வாங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். மெடிடேஷன் நல்லா பண்ணுங்கள். தியானம் நல்லா கை கொடுக்கும். கோவிலுக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோ கை கொடுக்கும். உங்களுடைய நோய் நொடிகள்லாம் நிறைய குறையும். எதிரிகள் தொல்லைலாம் நிறைய குறையும். கோர்ட்டு கேஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் நிறைய குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அண்ட் 7ஆம் வீடு திருமணத்துக்கு பார்க்குறவங்களும் பார்க்கலாம். இருந்தாலும் அதில் கேது பகவான்லாம் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், நிறைய தடங்கள் இதெல்லாமே வருங்க. சரியா? அதனால் பார்த்து கையாளுங்க. இப்போ வந்து திருமணம்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸுங்க. நிறைய பேர் இந்த 10 பொருத்தம் மட்டுமே பார்த்துட்டு ஓடிடுறீங்க. அதுவும் இப்போ நிறைய பேர் நெட்லேயே பார்த்துக்கணும் இந்த 10 பொருத்தம் மேட்ச் ஆகுதான்லாம். 10 பொருத்தம் தாண்டி நிறைய இருக்குது. அந்த பேர் பொருத்தம்லாம் உள்ளே வரணும். நட்சத்திரம் மட்டும் இல்லை, பேர் பொருத்தம்லாம் உள்ளே வரணும். உங்களுக்கு எந்த நேரத்தில், ஏன்னா எனக்கு ஒருத்தர் வந்தார் ஜாதகம் பார்க்க. சார் எனக்கு பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே எனக்கு ஒரு டேட்டு கொடுங்க சார்னார். ஒரு மாதம் அவர் கொடுத்துட்டு அதில் 23லேருந்து 25க்குள்ள ஒரு டேட்டும் நடுவில் 24 மட்டும்தான் இருக்குது. எனக்கு அதனால் இப்படிலாம் ஜோசியரை கேட்டிங்கன்னா சரி வச்சுக்கோன்னு தான் கொடுக்க முடியும். ஏன்னா கம்பல்சரி இல்லை, இதுக்குள்ளேயே சொல்லுங்கன்னா நான் என்ன பண்ண முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே கல்யாணத்தை ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையை அப்படியே மாற்றும். ஏன்னா வீடு கூட வாங்கிட்டு ஏதோ மாத்திரம்னா கூட மாற்றிடலாம். கல்யாணம் பண்ண பிறகு எப்படி மாற்ற முடியும்? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துட்டு சொல்லிவிடுங்க. எனக்கு டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக பார்த்து சொல்லுங்கள். போயிட்டு சொல்லுன்னு அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வேலை முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஜோதிடருக்கு நம்மளுக்கு போயிட்டு பிறகு அடுத்தது வந்துடுவாங்க. நமக்கு ஒரு கல்யாணம். அதனால் ஜாதகம் பார்த்துட்டு ஜோதிடர்கிட்ட 2 நாள் எடுத்துக்க டைம் சொல்லிவிட்டு பொறுமையாக பாருங்கள். பர்ஃபெக்டாக அப்போ தான் அமையும். ஏன்னா இப்போ 7ல் கேது இருக்கிறதுனால பார்த்து நடந்துக்கோங்க. 8லேயும் உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறதுனால கல்யாணம் ஆனவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் கடைசியில் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நல்லது நடக்கும். கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுத்தாலும் சரி, கடன் வாங்குறதும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. அதை மீறி அதை வாங்குகிற சூழ்நிலையோ கொடுக்குற சூழ்நிலையோ வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா கடன் வந்த வீடு வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்காது. சரிங்களா? 9ஆம் வீடு நல்லா இருக்குங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குருமார்களை போய் பாருங்கள். கோவில் போங்க. அதாவது நம்ம தாடி வச்சுட்டு காவியோட போட்டுட்ருக்கணும்னு இல்லை. உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள். உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்து நல்லது சொல்கிறா, ஜென்யூனாக நல்லது சொல்கிறாங்கன்னா அவனும் ஒரு குருமார். உங்கள் ஆஃபீஸில் யாரோ சீனியர் அண்ணா அக்கா உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்கன்னா அவங்களும் குருமார்கள். அவங்கள பாருங்கள். இந்த வருஷம் முழுக்க இது வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு, அட்வைஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள்
நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம். இது எல்லாமே ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலைகளில் ப்ரொமோஷன், வேலைகளில் முன்னேறத்துக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு மாதம் வந்து சூரியன் செவ்வாய்னா அதில் இருந்ததுனால லைட்டாக கட்டாயிட்டு இருந்தது. உங்களுக்கு சில நல்லது வேலை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக நடக்கிற நல்லதுகள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டாயிட்டு இருந்தது. இப்போ சூரியன் செவ்வாய் வந்து டிசம்பர் 17க்கு அப்புறம் வீடு மாறிடும். ஸோ தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும் 17க்கு அப்புறம்லாம். அதுவும் நீங்கள் இந்த நியூ இயர், கிறிஸ்மஸ் இது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சூப்பர் சான்ஸு. 17க்கு அப்புறம் நல்ல பிக்கப் ஆகும் பிஸ்னஸ்ஸு. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குருமார்கள்லாம் இப்போ கை கூடுற நேரம். அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஒரு ஜோதிடர் சார் எல்லாருக்குமே நான் அம்பானியாக வாழணும், ராஜாவாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க பண்ணுறது எதையும் நம்ம பண்ண மாட்டோம். அம்பானிக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கார். ராஜாங்க வந்து அரசவையில் ஒரு அஸ்ட்ராலஜர் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நல்ல அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கூட வச்சுக்கோங்க. மெயினான விஷயங்கள், ஒரு வியாபாரம் புதுசாக எனக்கு தீபாவளிக்குலாம் அவ்வளோ பிஸ்னஸ் பீப்புள் என்கிட்ட கன்சல்டிங் பேக் டு பேக் வந்தாங்க. சார் தீபாவளி சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் என்னென்ன பண்ணணுன்ட்டு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல்ஸ் ஆரம்பிக்கும் போதுலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து குபேரன் சம்மந்தமாக நிறைய எந்திரங்கள், குபேர மூட்டைலாம் நிறைய கொடுப்போம். அதெல்லாம் பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ யூஸ் ஆகும். அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இறங்குனீங்கன்னா டக்கு நம்ம வளரலாம். அது ரொம்ப முக்கியம். ஸோ பிஸ்னஸில் வளர உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு வேணும், அதை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அண்ட் 11ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராஃபிட் வர ஜாஸ்தியாக இருக்குது. திருப்பியும் உங்கள் பிஸ்னஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ எந்த ப்ராஃபிட் வந்தாலும் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் ஜெயிச்சிடலாம். 12ஆம் வீடும் ரொம்ப நல்லா இருக்குது. சுபவிரயம் வர அதிக சான்ஸ் இருக்குது. நல்ல விஷயந்தான். சுபவிரயம்னா என்ன? ப்ராஃபிட் எடுத்து ஒன்றும் பிஸ்னஸ் இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை இருக்கிற கடையை வளர்க்குறதுக்கோ, புதுசாக எதனா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நல்லபடியாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாம்பு தொடர்பு இருக்கிற சிவபெருமான். அதாவது திருப்பாம்பூரம், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, இந்த சிவபெருமான் கும்பிட்றது சூப்பர். அப்படி இல்லை சார் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா வீடு பக்கத்தில் இருக்க சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ண பாம்பு கொடை வைப்பாங்க. அந்த அலங்காரத்தை பாருங்கள், அதுவும் நல்ல வேலை செய்யும். அண்டு பெருமாள் கும்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இது ஒன்று கருடாழ்வார் வணங்கலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வணங்கலாம். இதுவும் உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். அண்டு இப்போ நிறைய பேர் கும்பத்திலலாம் வந்து நிறைய பேர் அந்த பொண்ணு மாப்பிள்ளலாம் தேடிட்டு இருப்பீங்க. திருமண பொருத்தத்துக்கெலாம் பார்க்கணுன்னா அதான் சொன்ன 10 பொருத்தம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா கும்பராசி ஏற்கனவே ரொம்ப பொறுமையானவங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் வச்சு தான் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் முன்னேறது இருக்குது. ஏன்னா கும்பம் வந்து செகண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வளருவாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைங்க. ஒரு நல்ல ஜோதிடரை கூட வச்சுக்கோங்க. அது லைஃப்பில் ஏற்றம் கொடுக்க நிறைய யூஸ் ஆகும். ஸோ இந்த 2025 வந்து நம்ம நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் முன்னாடி இருந்த காலத்தோட கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வரும். இந்த டிசம்பரும் ரொம்ப நல்லபடியாக அமையும். இந்த 2026 நல்லபடியாக அமையறதுக்கு எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர்.